ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனும் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து விசேஷமான காரியங்களை பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷ விதமாக எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து மறுபடியுமாக உம்முடைய வேதத்திலுள்ள இது போன்ற அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி தேவதாமே செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமான தெளிவுகளோடு புரிந்து கொள்ள தேவதாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது போன்ற காரியங்களை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்த அந்த நீதிமானாக்கப்படுதல் ஆசிரியப்பு கூடாரம் சம்மந்தப்படுத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வகையில் மறுபடியும் அது சார்ந்த ஒரு கேள்விதான். ஸோ இந்த கேள்விக்கான பதிலும் கடந்த நாட்கள் போலவே ரொம்ப பெரிய பதிலாக இருக்குது. அதனால நம்ம பார்ட் பை பார்ட்டாக தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய நாளுக்குரிய ஒரு பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். 1916 வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்வி 6ஆம் வால்யூம் 6th வால்யூம் ஆசரிப்பு கூடார நிழல் புத்தகம் மற்றும் செப்டம்பர் 15, 1916 வருஷ காவற் கோபுர பத்திரிகை வாட்ச் டவர் சொசைட்டி ஆகியவற்றில் உள்ள கட்டுரைகள், அவைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவைகள் இணக்கமாய் இருக்கின்றனவா? நீதிமானாக்கப்படும் விஷயத்தில் சகோதரர் ரசல் தம்முடைய பார்வையை மாற்றிக்கொண்டுள்ளாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது 6th வால்யூம் ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகங்கள், சரிங்களா? அப்புறம் வாட்ச் டவர் சொசைட்டியில் எழுதியிருக்கார். எதை பற்றினா நீதிமானாக்கப்படுதலை பற்றி எழுதியிருக்கார். இதெல்லாம் நாங்கள் சேர்த்து இணக்கமாக பார்த்தோம். உங்களுடைய கருத்துக்கள் நீதிமானாக்கப்படுதலை பற்றி மாறி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி வைக்கிறாங்க முன்னாடி. அதுக்கு சகோதரருடைய பதில் பார்ப்பாட்டை தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. பதில்: சகோதரர் ரசல் நீதிமானாக்கப்படுதல் பற்றி தம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையார் சொல்லியிருக்கார். ஏன்னா அநேகர் அங்க எங்கெல்லாம் படிச்சுட்டு இங்க அப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குது, மாத்திருக்காரா அப்படி நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு இல்லையா? அப்ப அவரு சொல்லக்கூடிய பதில பாருங்க. சகோதரர் ரசல் நீதிமானாக்கப்படுதல் பற்றி தம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. நீதிமானாக்கப்படுதல் என்பது நீதிமானாக்கப்படுதல் ஆகும். அது நீதிமானாக்கப்படுதலாகவே எப்போதும் இருந்து வருகிறது. இது எப்போதும் நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்க போகிறது அப்படின்னு சொல்றார். சகோதரர் ரசல் தமக்காகவோ மற்ற எவருக்காகவோ நீதிமானாக்கப்படுதலை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் நீதிமானாக்கப்படுதல் தேவனுடைய காரியம். அது புரிதலை பத்தி தான் சகோதரர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அதனால நீதிமானாக்கப்படுதலுடைய ஒரு புரிதலை அந்த இடத்துல ஒரு மாதிரியும் இந்த ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் அதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா ஒரே புரிதல் தான், அது கடவுள் கொடுத்தது அப்படின்றத சகோதரர் பதிவு செய்கிறார். ஸோ அதனால திரும்பவும் படிச்சா அந்த வார்த்தைகள் நமக்கு நல்ல புரிதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும். அவர் என்ன சொல்ல வராருன்றது. சகோதரர் ரசல் நீதிமானாக்கப்படுதல் பற்றி தம்முடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. நம்பர் 1, நீதிமானாக்கப்படுதல் என்பது நீதிமானாக்கப்படுதல் ஆகும். அது நீதிமானாக்கப்படுதலாகவே எப்பொழுதும் இருந்து வருகிறது. இது எப்போதும் நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்க வர போகிறது அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு சகோதரர் ரசல் தமக்காகவோ மற்ற எவருக்காகவோ நீதிமானாக்கப்படுதலை மாற்றிக்கொள்ள முடியாது.
நீதிமானாக்கப்படுதல் என்றால் சரி பண்ணுவது, உண்மையாக்குவது என்று அர்த்தமாம். நீதிமானாக்கப்படுதல் என்றால் சரி பண்ணுவது, உண்மையாக்குவது என்று அர்த்தமாம். உதாரணமாக, நம்முடைய கைகளில் ஒரு ஜோடி தராசு தட்டுகள் இருந்தால் அவற்றில் ஒரு பக்கத்தில் ஏதாவது பொருளை வைத்தால் பிறகு அதே நிறையுள்ள வேறொரு பொருளை மற்ற பக்கத்தில் வைத்தால் நாம் தராசு தட்டுகளை சமநிலைப்படுத்துகிறோம். ஸோ எளிமையான ஒரு அடையாளத்தை காமிக்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. பாருங்க, நம்ம கையில தராசு தட்டு, இங்க ஒரு பாகம் இருக்குது, இங்க ஒரு பாகம் இருக்குது. இதுல ஏதாவது ஒரு பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப சமநிலையா இருக்குதா? இல்ல. அப்ப இங்க வச்ச பொருள் மாதிரியே இந்த சைடை வைக்கணும், இங்க வச்சது மாதிரியே இங்க வைக்கணும். வச்சாதான் என்ன ஆகும்னா அது சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? இப்படிதான் என்ன பண்ணணும்னா சமநிலைப்படுத்துகிறோம் சொல்லிட்டு, இதுதான் நீதிமானாக்கப்படுதலின் கருத்துக்கான அடையாளம். இதுதான் நீதிமானாக்கப்படுதலின் கருத்துக்கான அடையாளம், சமநிலைப்படுத்தல். இந்த கருத்தை மனுக்குல உலகத்தின் மேல் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைய நாள்ல இதோட என்ன பண்ணலாம்னா நிறுத்தலாம். அடுத்த பாகம் கொஞ்சம் லென்த்தா பேச வேண்டியிருக்கிறதுனால நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னது? 6th வால்யூம் ஆசிரியப்பு கூட நிழல் புஸ்தகங்கள், அப்புறம் அந்த வாட்ச் டவர் சொசைட்டிலலாம் நீங்க நீதிமானாக்கப்படுதலை பத்தி எழுதியிருக்கிறீங்க. இதான் சேர்த்து பார்க்கும்போது உங்க கருத்து மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவர் பதில் சொன்னாரு, அந்த மாதிரி இல்லை, நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்கும், இப்ப இருக்குது, இனிமேலும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கருத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யாருக்காவும் இது மாறப்போறது கிடையாது. நீதிமானாக்கப்படுதல் என்றால் சரி பண்ணுதல், உண்மையாக்குவது என்று அர்த்தம். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு தராசு எடுத்துக்கும் கையில. இந்த பக்கம் ஒரு எடை மேடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு எடை மேடை இருக்குது. அதுல ஒரு பொருளை வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் பேலன்ஸ் இல்லாம இருக்கும்ல, இங்க என்ன வச்சீங்களோ அதே போல ஒரு பொருளை இங்க வச்சீங்கன்னா பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னா சமநிலைப்படுத்தல். இந்த கருத்தை உலகம் ஃபுல்லா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாரு. தொடர்ந்து கவனிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. பிதாவை, விசேஷமாக இப்பேற்பட்ட காரியங்களை நீர் எங்களை கொடுத்து அநேக தெளிவுகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். அதற்காக செலுத்துகின்றோம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான சத்தியங்களை தெரிந்து கொள்ள தெய்வம் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.